ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த மழைக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி ரசம் செஞ்சு நல்லா ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளம் இதோட வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். இது எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது தக்காளி ரசம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த வேர் கூட விடாமல் நான் உள்ளே போட்டுருவேன். பாருங்க, இந்த வேர் இருக்குல்ல, தெரியுதா? இந்த வேரெல்லாம் நான் போட்டுருவேன். ஏன்னா இதில் தான் சத்து அதிகமாக இருக்குது. இந்த தலையில் விட இதில் தான் நல்லா இருக்குது. சத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ருசியாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு குண்டாவில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 6 தக்காளி அப்படி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து இந்த தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா கழுவிட்டு போடுங்க. இது கூட ஒரு 1/2 பழம் இருக்குது, நூடுல்ஸ் போட்டு மிச்ச பழம், அதையும் போட்டுறேன். இது நல்லா கொதித்து தோல் தனியாக கலண்டு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரசம் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம சாப்பிட்றலாம். ஒரு அப்பளமோ ஒரு பொரியலோ ஏதோ ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது இப்போ நல்லா கொதித்து தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தோலெல்லாம் நல்லா மேலேருந்து உறிஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எல்லா தக்காளியுமே. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம கரைச்சிக்கிட்டு ரசம் தாளிக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். இது ஆறட்டும், ஆறணுனையும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ரசப்பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இருக்கும், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, இன்னும் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தண்டு இருக்கும் பாருங்க, இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரசத்துக்கு இப்படி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த தண்டு போட்டு ரசம் வைக்கும்போது ரசம் அப்படி ஒரு செமையாக நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம நுணுக்கிட்டு பூண்டு நம்ம தட்டி போட்டுக்கணும். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு நம்ம தட்டி வச்சுக்கலாம். உரித்து நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். இதை நம்ம இடிச்சிட்டு தான் ரசம் தாளிக்கணும். இது நல்லா நான் கொஞ்சம் 1-2 இடிச்சுக்கிறேன். இப்போ அந்த தக்காளி எல்லாத்தையும் நான் கரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த வேக வச்ச தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நீங்கள் அதுலேயே தக்காளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியிலே நான் கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட நம்ம இடித்து வச்சுக்கிறோம் பாருங்கள் பூண்டு, இதையும் போட்டு ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கசக்கிக்கலாம். போட்டு இப்படி தண்ணியில் வச்சு இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ அந்த கொத்தமல்லியில் நல்லா நசுங்கி தக்காளி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்க காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே கலருக்காக போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி ரசம் ரொம்ப சூப்பராக கலராக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே தோணும். அவ்வளோதான், இதை கரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இந்த நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சீரக மிளகு, அந்த கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட 2 வரமிளகா, ஏற்கனவே அரைக்கும்போது ஒன்று போட்டிருக்கிறோம். நல்லா கசக்கி விடும்போது ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். இப்போ 2 வரமிளகா காம்புக்கு இல்லாமே போடுங்க.
ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. அப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பாம்பெல்லாம் போட்டு வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அந்த ரசத்தை கூட்டி வச்சுக்கிற ரசத்தை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, இந்த சமயத்தில் உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா நுர வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பாருங்க நல்லா நுரக்கட்டி ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் ரசப்பொடி இது போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த குண்டாக்கு மாற்றிக்கலாம். இது வந்து எப்படி ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி தக்காளி ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.